வணக்க நண்பர்களே, ஆசிய கோப்பை 2025ல பார்த்தீங்கன்னா, மேட்ச் நம்பர் 5 ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்த மேட்ச் ஒரு டெரிஃபிக் மேட்சா இருந்தது. முதல்ல பேட்டிங் புடிச்ச பங்களாதேஷ் 139 ரன் அடிச்சாங்க. அத சேஸ் பண்ண ஸ்ரீலங்கா ஒரு அருமையான வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. 6 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம, பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, பக்காவா 2வது இடத்துல போய் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாமே தெளிவா வீடியோல தெளிவா பார்த்தலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச பங்களாதேஷுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா, ஸ்ரீலங்காவோட பவுலிங் யூனிட் பக்காவா இருந்தது. ஆரம்பத்திலே 0 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ் அணி. அதுக்கப்புறமாவது ஒரு கம்பேக் குடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, விக்கெட் விட ஆரம்பிச்சாங்க. லிண்டன் தாஸ் குயிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு 28 ரன் அடிச்சாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. 53 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ். அப்பதாங்க 2 பேட்டர்ஸ் உள்ள என்ட்ரி குடுத்தாங்க. ஜாக்கர் அலி அண்ட் அகில் கோஷன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சும்மா வேற லெவல் இன்டென்ட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. 6வது விக்கெட்டுக்கு சும்மா மரண மாசா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட ஸ்கோர் கொஞ்சம் மளமளன்னு போக ஆரம்பிச்சது. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, 86 ரன் அடிச்சாங்க அந்த 6வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு. ஓவராலா கடைசியில 20 ஓவருக்கு 139ங்கிற ஒரு டார்கெட் செட் பண்றதுக்கு இவங்க 2 பேத்தோட அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. ஓகே, 140 ரன் அடிச்சு அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பிச்ச ஸ்ரீலங்கா அணி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே குஷால் மெண்டிஸோட விக்கெட்டை இழந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பவர் பிளேல ஸ்டார்ட்டிங்கில் ஒரு 3 ஓவர்லேயே வேற லெவலாக இருந்ததுங்க. எக்ஸ்பெஷலி பங்களாதேஷோட பவுலிங் பக்காவாக பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்ரீலங்கா பக்கம் போயிடுச்சு. அதுவும் நிஷங்காவும் பெரரா, அதாவது நிஷங்காவும் மிஷாராவுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்ச் வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க. அதை அழகாக பயன்படுத்தின மிஷாரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் வேட்டையிலேருந்து ஈடுபட ஆரம்பித்தார். அதுக்கு பக்கபலமாக நிஷங்காவும் பார்த்தீங்கன்னா அருமையான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரன் வரையும் போச்சு. சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பார்ட்னர் பில்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இந்த மேட்ச் சேஸ் பண்ணி 14 ஓவரில் இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றி ஸ்ரீலங்கா அணி ஆசிய கோப்பையில் முதல் மேட்ச்சில் பதிவு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் நமக்கு சேனலுக்கு கொஞ்சம் கொடுங்க நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.